நமக்கு ஏதாவது கஷ்டத்துக்கோ, இல்ல ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ நம்ம இருக்க நகைகள வந்து அடமானம் வைப்போம். அடமானம் வச்சுட்டு அத மீட்டு எடுக்கும்போது சில பேர் என்ன நகைகள்லாம் எடுத்துட்டு வந்த உடனே அத சுத்தமான தண்ணீல நல்லா போட்டு அலம்பி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் இருக்கும்ல, அத ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு நீங்க அடமானத்துலருந்து மீட்டு எடுத்துட்டு வந்த நகைகள வந்து அந்த கண்ணாடி பவுல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சூண்டு பச்சை கற்பூரம் போட்டு அந்த நகைகள வச்சுட்டு ஒரு 5லருந்து 10 நிமிஷம் அந்த நகைகள் அதிலேயே ஊறி இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணிய கீழ ஊத்திட்டு வேற தண்ணீல போட்டு திருப்பி அலம்பிட்டு, அதுக்கப்புறமா சுத்தமான பால், பச்சை பால், பசும்பால். பசும்பால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, பாக்கெட் பால, காய்ச்சாத பால், பச்சை பால போட்டு அந்த நகைய கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த தண்ணியும் அலசி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் பன்னீர்ல கொஞ்சம் நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா, அத சுத்தமான தண்ணீல கழுவிட்டு, அதுல லைட்டா மஞ்சள் தடவிட்டு, லைட்டா குங்குமம் வச்சு சாமியோட பாதம் கீழ வச்சுருங்க. கோயிலுக்கெல்லாம் எடுத்துட்டு போணுன்ட்டு இல்ல. உங்க வீட்லயே என்ன சாமி படம் வச்சிருக்கீங்களோ அங்க வச்சுட்டு, கரெக்ட்டா நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறமா நீங்க கையில போட்டுக்கோங்க. கழுத்துல போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, நீங்க எந்த இடத்துல பேங்க்ல ஒரு இடத்துல பூட்டப்பட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க வேற ஏதாவது சேடி கிட்ட அடமானம் வைக்கும்போது, அவங்க கண்டிப்பா சாமி கும்பிட்டு வைப்பாங்க. இந்த நகைங்கள் எப்பவுமே நிரந்தரமா என் கூடயே இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வைப்பாங்க. ஸோ அந்த தோஷம்லாம் கழிக்கிறதுக்காக இதெல்லாம் பதிவுகள் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி.